Match super. Great. Super match. Enjoyed the lot? Yes, yes. The match is amazing. Super. You enjoyed it? Yeah. மேட்ச் ரொம்ப நல்லா போச்சு. பட் டோனி இறங்கலன்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் அவரை எதிர்பார்த்துட்டே இருந்தோம். பட் இறங்கல, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. Okay. Very nice experience. We missed Dhoni's batting, but CSK played really well. But it's okay. Happy இருக்கா? ரொம்ப happy. யார் உங்களுக்கு ஃபேவரட் இன்னைக்கு மேட்ச்ல? இன்னைக்கு மேட்சோட ராக் ஸ்டார் யாரு? Dubey and Jaddu. ஜட்டு. CSK 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 நைஸ். சூப்பர் மேட்ச். மேட்ச் செம்மையா போச்சு. ஒரே ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் என்னன்னா தோனி ஆடல. அவர் ஆடுறத பார்க்க முடியல. பட் ஃபீல்டிங் அந்த ரெண்டு கேட்ச் பார்த்தது போதும் ப்ரோ. அதுவே ஹாப்பி மொமெண்ட் நமக்கு. அது போதும் ப்ரோ. நல்லா போச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கா? சென்னைக்கு ஒரு விசில் போட்டுறீங்களா? நல்லா போச்சு. யார் உங்களுக்கு ஃபேவரட்டா இருந்தாங்க இன்னைக்கு? இன்னைக்கு ஜடேஜா. ஜடேஜா. தோனி அவர்களை நேர்ல பார்த்த தருணம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியா. ரொம்ப ஹாப்பியா ஃபீல். சூப்பர். As usual சென்னை க்ளீனா வின் பண்ணிட்டாங்க. ஹார்ட் லக் டு RCB. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஓகே. Very well. Nice. நல்லா போச்சான்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருந்துச்சு. தோனி அவர்கள் ஆடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆடி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு அவங்க ஆடி இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மேட்ச் போச்சா இல்ல எந்த விஷயம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேட்ச் நல்லா இருந்துச்சு. நிறைய 4 நிறைய 6. ஓகே. நல்லா இருந்துச்சு. யார் உங்களுக்கு ஃபேவரட் இன்னைக்கு மேட்ச்ல? தோனி தான். தோனி தானா? ஆக்சுவலி இவளுக்கு இன்னைக்கு பர்த்டே அங்கிள். ஓகே ஓகே. ஹேப்பி பர்த்டே. கன்ஃபார்மா போட்ருவீங்களா? கன்ஃபார்ம். ஓகே, உங்க சார்பா நீங்களே விஷ் பண்ணிடுங்க. ஹாப்பி பர்த்டே. ஓகே. எனிவேஸ் ஒன் செகண்ட் ஹேப்பி பர்த்டே. ஓகே, சிஎஸ்கே ஜெயிச்சிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க. மேட்ச் எப்படி போச்சு இன்னைக்கு? பயங்கரமா போச்சு. தோனி ஆடல ஒரு ஃபீலிங் தலைய பார்க்கல. உங்களுக்கு என்ன டிசப்பாயின்ட்மென்ட் இன்னைக்கு? டூபே முன்னாடியே அவுட் ஆயிருக்கலாம். அதேதான் ப்ரோ. தோனி வந்து ஆடல. சிவன் துபே ரான் எல்லாம் அடிச்சு கொடுத்தாங்க. அதனால தோனி வந்து ஆடினா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். வேற எதுவுமே இல்ல. RCB வேஸ்ட் தான். உமன்ஸ் ஆட்டு உமன்ஸ் கப் ஜெயிச்சிருக்காங்க. அது பெரிய விஷயமா தான் பேசப்படுது. உமன்ஸ் கூட்டி வந்து விட்டுருக்காங்கல. ப்ரோ அது வந்து உமன்ஸ் ப்ரோ. அவங்க மாஸ் பண்ணிட்டாங்க. நம்ம RCB 2 வருஷமா தான் ஆடுனாங்க. கப்பச்சாங்களா? இவங்க எத்தனை வருஷமா ஆடுறாங்க? ஆடிட்டு இருக்காங்க. கப்பச்சாங்களா? டீ கப் தான் அடிக்கிறாங்க. மேட்ச் தரமா போச்சுனா யூசுவல் சிஎஸ்கே பயங்கரமா ஆண்டாங்க எல்லாரும். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போச்சு. ஜெயிச்சிட்டோம். செம்மையா போச்சு ப்ரோ. லைக் என்ஜாய் நோ பண்ணீங்களா? வேர்ட்ஸ் அவ்வளவுதான். நீங்க என்ன இந்த ரெண்டு Dressமே போடல? RCB சப்போர்ட்டா CSK சப்போர்ட்டா? எப்பயுமே அன்புடன் I love only CSK. ஓகே. நிறைய பேர் வந்துட்டு மேட்ச்ல வந்துட்டு தோனி அவர்களை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. ஐ மீன் கேட்ச் போட்டாங்க, பேட்டிங் நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஃபீலே பண்ண கூடாது. தலை வந்து நின்னாலே போதும் ப்ரோ. அதுவே happy. அவ்வளவுதான். தட்ஸ் ஹாப்பினஸ். ஸ்டேடியம்ல பார்த்தாச்சு. உள்ள இருக்கும்போது அந்த ஃபீல் வந்து வேற லெவல் ஃபீல். தலை நல்லா பண்ணாருயா. தலை தான் ஆடலன்னு ஃபீல் பண்றாங்க. நீங்க ஆடலன்னு ஃபீல் பண்ணல. அவர் மேட்ச் கிரவுண்ட்ல வந்தவே அதே சந்தோஷம். அதே மாஸ். தேங்க்ஸ். மேட்ச் ஜெயிச்சோம் தெரியும். ரொம்ப சோகமா இருக்கு உங்க மூஞ்சி. என்ன தலை வரல ப்ரோ. தலை வர பாத்துட்டு அவுட் ஆகணும்டான்ட்டு. ஓகே. இப்போ தோனி லாஸ்ட் சீசன்னால அவர் ஆட முடியல. அது கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. மத்தபடி பெர்ஃபார்ம்லாம் வெரியா பண்ணாங்க. RCB-க்கும் சப்போர்ட். யாரோட பிக் பெஸ்ட் நினைக்கிறீங்க? இந்த வாட்டி எல்லாருமே சொல்லல. எல்லாருமே முன்னாடியோட இந்த வாட்டி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த வாட்டி புது பிளேயர்ஸ்க்கும் சான்ஸ்லாம் நிறைய கிடைச்சிச்சு. ஸோ நம்ம ரச்சின் ரவீந்திரா டெபியூட் எல்லாருமே நிறைய கரெக்டா கோஆர்டினேட் பண்ணி விளையாடுனால ஜெயிக்க முடிஞ்சு. இந்த ஓவர் வந்து ரொம்ப பவரா போச்சுன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே சிஎஸ்கே ஆஸ் அ டீம் கேம். என்னன்னா கான்செப்ட் என்னன்னா ஒருத்தர் 100 அடிக்கணும்லாம் இப்பெல்லாம் கிடையாது. டீமா வந்துட்டு 20 எல்லாருமே ஒவ்வொருத்தரும் 140 ஸ்ட்ரைக் ரேட்ல 20 அடிச்சாலும் போதும். லாஸ்ட் இயர்ல இருந்து அதான் ஃபாலோ பண்றாங்க. அதனால தான் போகுது. ஸ்டார்டிங்ல இருந்தே சூப்பரா இருந்தது ப்ரோ. ரச்சின் ரவீந்திரா அவரோட எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. நல்ல டெபியூட். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கான்வேயோட பிளஸ்ஸா இருக்கார்ல நம்ம டீம். கண்டிப்பா கான்வேயோட பெர்ஃபெக்ட் ரிப்ளேஸ்மென்ட் அவர் மட்டும் தான். யாரும் இல்ல. மேத்யூ வேடனை பார்த்த மாதிரி இருக்கு. ஸ்கிரீன்ல உங்களை பார்த்துட்டே இருந்தோம். எப்படி இருந்துச்சு இந்த மொமெண்ட் உங்களுக்கு? ரொம்ப ஓப்பனிங் செரிமனி வந்து BCC அருமையா பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஃபேன்ஸுக்கு எல்லாமே இளையராஜா சாருடைய மியூசிக், ஆமா, அனிருத் டிஜே வந்து செம்மையா இருந்தது. CSK வழக்கம் போல எப்பவுமே சேசிங்ல ஸ்ட்ராங்னு நிரூபிச்சிட்டாங்க. RCB நல்ல ஸ்ட்ராங்கான டீம் தான். இருந்தாலும் நம்மளோட கோட்டை, நம்ம கோட்டை நம்ம ராஜா. இந்த வெற்றியோட அப்படியே பயணிச்சு அப்படியே போகணும். எதுக்கு வந்தோமோ அதை பார்க்கல. ஓகே. எதுக்கு வந்தீங்க? அப்ப தோனி ஆட்டத்தை பார்க்கலங்கறீங்க. ஆமா ப்ரோ. விக்கெட் பண்ணிருக்காருல, பிடிச்சிருக்காரு. அது எவ்வளவு பெரிய பிடிச்சி ப்ரோ. என்ன அந்த எரப்ட் வந்து அதுதானே ப்ரோ. ஒரு வெயிட்டிங்ல ஒருத்தர் நீங்க கேட்டிங்க வச்சுக்கோங்க. 17,000 ரூபா, 25,000 ரூபா, 35,000 ரூபா கொடுத்தாங்க. அவங்களே எதுக்கு வரானுங்க? ஃபர்ஸ்ட் டோனி டாஸ் போடுவாரா? இல்ல. இப்போ விக்கெட் கீப்பிங் அவரு கால்ல அடிபடுற அதெல்லாம் அடுத்த ஜெனரேஷன் வழி ஒண்ணும். அட்லீஸ்ட் அவர் அப்தான் ஆடுறாரு ஆடலாம். நீங்க எந்த டீம் சப்போர்ட் பண்ணி உள்ள போனீங்க? உங்களுக்கு ஆக்சுவலி நான் வந்து RCB சப்போர்ட் பண்ணி போனேன். எனக்கு ரொம்ப பெங்களூர் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பெங்களூர். ஏன்னா எதனாலனா அவங்க 15 வருஷமா வந்து கப் அடிக்கலன்னு சொல்றாங்க. இந்த வருஷம் நாங்க ரொம்ப சப்போர்ட் பண்றோம். பெங்களூர் நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. ஏன்னா உமன்ஸ்ல வந்து 2 இயர்ஸ்ல வந்துட்டு இப்ப கப் அடிச்சாங்க அப்படின்னு பேசுறாங்க. உமன்ஸ்ல வந்து டீமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லெஸ்ஸா இருக்க டீம்ஸ் தான். ஒரு 4 டீம்ஸ் தான் இருக்கு. சென்னை இல்ல. அதுலயும் வந்து மும்பை தான் ஜெயிக்கும்னாங்க, டெல்லி தான் ஜெயிக்கும்னாங்க, அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்டா கப் அடிச்சது வந்து பெங்களூர் தான். ஃபைனலி வந்து பெங்களூர் தான் ஜெயிச்சாங்க.
இட்ஸ் நாட் a end. Okay, It's just started. ஓகேவா? இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. Kill them with your success, bury them with your smile. சூப்பர். அப்ப ஈசாலா கப் நம்மதே தானா? இசாலா கப் நம்மதே. இவ்வளவு விஷயம் பண்ணியுமே நீங்க போமா வேணா ஈசாலா கப் நம்மதே தான் சொல்லிட்டு போறாங்க எல்லாரும். சான்ஸ் எங்க நம்மதே தூக்கத்துல தான் பிடிக்கணும் கப்பா வட்டி கப் தான் பிடிக்கணும். அவரே இந்த கப்லாம் குடிக்க மாட்டாங்க. எதனால ஆர்சிபி வந்து கப் அடிக்க இது இல்லங்கறீங்க? சான்ஸ் இல்ல அவங்க அடிக்கவே மாட்டாங்க. அவங்க கப்பு அவங்களுக்கும் இந்த மாதிரி ஓகேவா? சான்ஸ் இல்ல கப் இல்ல. மறந்துருங்க பெங்களூர் எங்க பெங்களூர் ஈசாலா கப் போச்சு. கப் ஈசாலா பெங்களூர். உங்களுக்கு மட்டும் எப்படி டிக்கெட்லாம் கிடைக்குது? ஆக்சுவலி இவங்க தான் எடுத்தாங்க. சொல்லுங்க ப்ரோ. பெருசா எதுவும் இல்லனா மார்னிங்ல இருந்து வெயிட் பண்ணோம், கியூல நின்னோம். பார்த்தா அது 17 மினிட்ஸ்ல கியூ ஓபன் ஆயிரணும் வந்துச்சு. அப்புறம் வெயிட் பண்ணிட்டே அப்புறம் 1 hour ஆச்சு. வெயிட் பண்ணப்ப லக்கிலி 1000 குள்ள நாங்க கியூ அந்த 1000 குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நாங்க வெயிட் பண்ணோம். டக்குன்னு 2 டிக்கெட் எடுத்தோம். உங்க வாழ்க்கையில எவ்வளவு லக் இருந்திருக்கு? அந்த லக் தான் மேபி இந்த கோலி ரோஹித் இவங்க தோனி தோலிலாம் பார்க்க வந்தாங்க. இல்ல மேட்ச் டிக்கெட் எடுக்கணும் சொல்லிக்கிட்டே இருந்தா பட் எப்படியோ மேபி யாரோட பிளான்? 4 டிக்கெட் வரும்போது ஒரு ஆள் மிஸ் ஆகுது. 3 டிக்கெட் எடுத்தீங்களா? போய்ட்டாங்க. இந்த 3 பேருக்கு வந்து இவர் தான் எடுத்தாரு. சோ இவர் தான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு எடுத்தாரு. பரவாயில்லையே. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வேணும் போலயே. சீரியஸா ரொம்ப கிரேட்ஃபுல் இவர் கிடைச்சதுக்கு. ஓகே. பிகாஸ் டிக்கெட்ல ஈஸியா கிடைக்குமா? கோலியை பாத்துக்க முடியாது, டோனி பாத்து இப்படி ஒரு இனாகுரேஷன்ல சேப்பாக்ல இப்படி ஒரு செலிப்ரேஷன் வந்து ரொம்ப ஆச்சரியம். லைக் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். மேட்ச் இஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் மேட்ச். ஓகே. எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ரொம்ப சீனா ஃபர்ஸ்ட் 2 wickets வந்து கோலி and Maxwell wicket is a turning point of the match. Okay. So we thought that the score will be less. After that Karthik and other players played and he scored 173. It's a good score, but it's a very well chasing score only. But we thought Tony will come and bat, but unfortunately we're not seeing the batting of Tony. We will see. Thank you. I want to rag RCB team. Okay. My friends are coming. They are RCB fans. Okay. They have put RCB jersey. They have challenged that they will support RCB. I am alone. Okay. CSK. Where are you from? From Bangalore. From Bangalore, supporting Chennai, right? Yeah, I support MSD. Okay. How was the moment when you? Yeah, it's too good. It's fully cheered. Yeah, 100%. Thank you. But sad. Why? You didn't see the Dhoni batting, right? Not even Dhoni batting. And even Dhoni's captaincy. Well, everything happened for a reason. Yeah, right? everything happened. But his retirement wants to be as Indian captain, not as Chennai's captain. We will see. He required as Indian's captain. Disappointment oda poringa? Disappointment இல்ல CSK win. ஜெயிச்சாச்சு. RCB ஓட. Okay. சரி RCB என்னதான் கதை? என்னதான் பண்ணலாம் உங்களுக்கு? அத்து நம்மளோட ஜெயிக்க மாட்டாங்க ப்ரோ. ப்ரோ கலர்லாம் மாத்திருக்காங்க, பேர்லாம் மாத்திருக்காங்க. அத பத்தி என்ன மாத்துனாலும் கப்புன்றது டவுட் தான். நீ டவுட்னு சொல்றீங்க. WPL ல வேற லெவல் பண்ணிருக்காங்க. ப்ரோ அவங்க அது மாதிரி ஒரு டர்ன் அரவுண்ட் எத்தனை வந்தாங்க ப்ரோ. இவங்க டர்ன் அரவுண்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல. விராட் கோலி வந்து ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன் அவர் 20 for 21 தான் ஆடுறாரு. ஓகேவா? அவர்கிட்ட நிறைய எதிர்ப்பு. அவர் இப்ப அடுத்த T20 வேர்ல்டு கப் போறாரு. ஓகேவா? அதுக்காக அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். He's not taking the risk. He's just rotating the singles. Not even taking the risk. அதான் மேட்டர். சரி பாப்போம் அடுத்து என்ன RCB க்கு என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். கண்டிப்பா. மேட்ச் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மேட்ச். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டேடியம்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். பாக்குறேன் உங்களுக்கு மட்டும் டிக்கெட் எங்க இருந்தா கிடைக்குது அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸும் வந்துட்டு இருக்கு. அது ஆக்சுவலா என்னன்னா என்னோட கண்டென்ட் போட்டு நான் வந்து எனக்கு டிக்கெட் கிடைச்சது. நம்ம உழைப்புல கிடைச்சிருக்கு. ஆமா, என் உழைப்புல கிடைச்ச டிக்கெட் காசு கொடுக்கல. ஆமா. அது ஒன்னு சொல்லுவாங்க இன்ஃப்ளூயன்ஸ்னா அவங்க என்னப்பா டிக்கெட் கிடைச்சிரோம்பா. அதான் நீங்க நம்பாதீங்க. நான் கண்டென்ட் போனதா எனக்கு வந்து டிக்கெட் தருவேன்டாங்க. நேத்து நைட் வரைக்கும் நாங்க டிக்கெட்டே இல்லாம இருந்தோம். இன்னைக்கு காலையில அவங்க பண்ண ஒரு உழைப்புனால எங்களுக்கு கிடைச்சது. ஓகே. அது வந்து என்ஜாய் பண்ணீங்களா? அவரோட gift அது அவ்வளவுதான். ஓகே. சூப்பரா என்ஜாய் பண்ணீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் தான் உங்களுக்கு. அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதான் சொல்றேன்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கு CSK தோத்துற கூடாதுன்னு ரொம்ப மெமரி வந்து நல்ல மெமரி. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மெமரி பேட் மெமரி ஆயிடும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த அவங்க அடிக்காரதுக்கு கொஞ்சம் பயம் வந்தது. என்னடா 2 பேரும் அடிக்கிறானுங்களே அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஆளுங்க திருப்பி குழந்தை கட்டானுங்க. ஆளுக்கு வந்து 30 ரன் 40 ரன் அடிச்சு போயிட்டாங்க. சூப்பர். உங்க சைடுல ஒரு CSK க்கு ஒரு பெரிய விசில் போடுங்க. Love you CSK. விசில்லாம் தாண்டி we just love you a lot. Thank you. விசில் ஊதுங்க. மேட்ச் மாசா போச்சு. ஓகே. இங்க வந்தேன் நான் பார்க்கிங் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பார்க்கிங் பேர் அடிக்கடி வந்து போயிட்டே இருக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பார்க்கிங் வந்தேன். கார் பார்க்கிங்கும் இல்ல. சரி உர்ரா எங்கயாவது போய் நிறுத்திட்டு வந்துடலான்னு விட்டேன். எங்க அம்மா இந்த கேட்டுக்குள்ள போயிட்டாங்க. கேட் 10 குள்ள. நான் கேட் 14 குள்ள இருந்தேன். அப்புறம் சரவணன் இருந்தா அந்த முடியல ஸ்பெயின்டர்ஸ் நல்லா அண்ணா என் டிக்கெட் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் டிக்கெட் எனக்கு கொடுத்தாரு. நான் சத்தியமா சொல்றேன், இதை நம்பிக்கோங்க, சத்தியமா எழுதி வச்சுக்கோங்க. அவர் கொடுத்த டிக்கெட் பாருங்க, ஜேஸ்டாட் ஹீரோ பெஸ்ட் வியூ. ஃபர்ஸ்ட் வந்த உடனே சோனு நிகம்னு ஒருத்தர் வந்தாரு. வந்தே மாத்திரம் பாடினாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸா பாடினாரு. நான் அது தப்பா சொல்ல. தலைவன் ஏஆர் ரஹ்மான் சார் அண்ணான்னு சொல்லுவாங்க. சார் மரியாதையோட சார்ன்னு சொல்லணும். வச்சு செஞ்சுட்டாரு.
இன்னமும் அந்த சுற்றி நின்று மூரேன்னு ஒரு பாட்டு வரல, தலையை வச்சு நிறைய ரீல்ஸ் தான் பண்ணிருக்காங்களே, இந்த பாட்டா பாடினாரு, கிரவுண்டே அலறிச்சு. அப்புறம் எல்லாருமே நம்ம வந்துட்டு விராட்டை நம்பி வந்திருக்கோம், எம்எஸ்கே நம்பி வந்திருக்கோம்னு சொல்றோம். நான் வந்துட்டு என்ன சொல்றேன்னா, நான் சிஎஸ்கே டீமை தான் நம்பி வந்திருக்கேன். நம்பி வந்ததுல புது பிளேயர்ஸை என்கரேஜ் பண்ணோம். டாரி மிச்சல், ஐயோ நான் எவன்ட்டி சொல்ல இந்த டாரி மிச்சல் விஷயம். டாரி மிச்சல் சரியான கேம் பிளே, ஃபீல்டிங் எல்லாமே. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரும்போது நீங்க எப்படி அதை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆர்சிபி ஃபேனா உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களுக்கு இதை பத்தி நாங்க ஜெயிக்கிறோம் தோக்குறோம் தான் மேட்டர் இல்ல. ஏன் விராட் கோலி நல்ல பிளேயர் இல்லையா, மேக்ஸ்வெல் நல்ல பிளேயர் இல்லையா, நல்ல பிளேயர்ஸ் அங்க இருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்ப நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேவலமாலாம் தோக்கல, 173+ நல்ல ஸ்கோர் தான். ஓகேங்களா, இசல கப் நம்மதே போகமாலாம் இல்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணோம் கிடைக்கலாம் அவ்வளவுதான். சரி, மத்தபடி ஹாப்பி தானே? சிஎஸ்கே ஜெயிச்சதுல எனக்கு ஹாப்பி தானே? நீங்க என்ன இந்தியா சோகா போட்டுருக்கீங்க இன்னைக்கு? சிஎஸ்கே ஜெர்சி இல்ல, எல்லா டீமுக்கும் சப்போர்ட் பண்றீங்களா? ஆமா, நல்ல ஹாப்பியா போச்சு, சூப்பரா இருந்துச்சு. எந்த டீம் நீங்க பயங்கரமா சப்போர்ட் பண்ணீங்க? ஆர்சிபியா சிஎஸ்கே? சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணீங்க. ஆர்சிபி வந்துட்டு எந்த ஓவர் நல்லா போச்சுன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே நல்லா தான் போச்சு, ஆனா ஓகே தானா? தோனி அவர்கள் ஆடுறல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபீல் பண்றாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஆடுறாரு, கேப்டன்ஷிப் தான் போச்சு. உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? Match was so good. I'm so happy. Which team you supported? RCB or CSK? Always CSK. லாஸ்ட் இயர் தான் நீங்க ஃபேன்ஸ் கிட்ட இருக்க போறீங்கன்னா அட்லீஸ்ட் சப்தா ஆடுறது ஆடலாம். மேபி அவர் அடுத்த சீசன்ல பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இப்படி கூட நீங்க யோசிச்சு பார்க்கலாம்ல, இப்ப ஆடல அடுத்து ஆடுறதுக்காக இன்னும் வெயிட் பண்ணுவாங்களா மக்கள் அப்படின்னு நினைச்சுக்கணும். பாசிட்டிவா எடுத்து போனோம். அதுதான் ப்ரோ, நம்ம இப்போ ஆன்லைன்ல ட்ரை பண்றோம், ஆன்லைன்ல கிடைக்காது. யாரா மூஞ்சி புடிச்சு தான் டிக்கெட் வாங்கணும், அப்படி இல்ல பிளாக்ல டிக்கெட் வாங்கணும். நீங்க எவ்வளவு டிக்கெட் வாங்குனீங்க? நானா 12,000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினேன். ஒரு டிக்கெட் 12,000 ப்ரோ. நான் என்ன சரி எப்படி மேட்ச் பார்க்க, நான் எல்லா மேட்சும் 2019ல இருந்து ஸ்டேடியம்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் பாப்பேன். சரி, இப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபேனா இருக்கீங்கன்னு வெச்சோம். டை ஹார்ட் ஃபேன். கிரிக்கெட் நேர்ல தான் பார்க்கணும், ஸ்டேடியம்ல தான் பார்க்கணும். அப்படி இல்ல, தலை ஆடும்போது மேட்ச் நம்ம ஸ்டேடியம்ல தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் அதுவும் எல்லா ஃபர்ஸ்ட் மேட்சும் நான் வந்துட்டேன். அப்போ அப்படி நீங்க இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா டை ஹார்ட் ஃபேனா கண்டிப்பா வருவீங்க. எப்படி இருந்தாலும் வருவீங்க. கரெக்ட்டா பார்க்க மாட்டேன். அதான் அதனால இப்போ நம்ம ஐஜேகே வந்து ஃபேன்ஸுக்கு சிடிஇ லோயர் அதெல்லாம் ஃபேன்ஸ் சொல்றாங்க. பட் ஆனா நான் வாங்கின டிக்கெட் மேல காம்ப்ளிமெண்டரி எழுதி இருக்கு. அப்படின்னா ஐஜேகேவும் காம்ப்ளிமெண்டரி தான். புரியுதா? இவங்க அதையும் எடுத்து இது பண்றாங்க. அதையும் எடுத்து ஓவரால் ஸ்கேம் தான் நினைக்கிறீங்களா? ஃபுல்லாவே ஸ்கேம் தானா? ஸ்கேம் நான் சொல்ல மாட்டேன் ப்ரோ. அவங்க சொல்றேன், இப்போ காசி சார் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு குடுத்துருக்கலாம். கொடுத்தது நிறைய குடுத்துறாங்கன்ற அவ்வளவுதான். ஃபேன்ஸுக்கு ஒரு 25 அட்லீஸ்ட் 25 அது கூட இல்ல. நல்ல ஸ்கோர், நல்ல ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால தான் தோத்துருக்காங்க. அடுத்த மேட்ச் ரெக்டிஃபை பண்ணனும்னா எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்? ஆக்சுவலி bowlingல வந்து நம்ம வந்து கரெக்டா கோஆர்டினேட்டா போடல. ஏன்னா வந்து ஸ்பின்னர் யூஸ் பண்ணாங்க, 2 ஸ்பின்னர். ஒரு ஸ்பின்னர் நல்லாவே போட்டாரு, பட் அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க டூபே வந்தோன்னு. அப்படி கிடையாது மேட்ச். அவர் அடிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போட வைக்கணும். அப்பதான் அவருக்கு அந்த பிளேயருக்கு கான்ஃபிடென்ட் வரும். ஏன்னா சென்னையில பாத்தீங்கன்னா தேஷ்பாண்டே ஓவர்ல 17th ஓவர்ல 20 ரன்ஸ் மேல போச்சு. ஆனா வந்து அவர் வந்து 20th ஓவர் திருப்பி போட்டாரு, ஆனா கண்டெயின் பண்ணாரு. அந்த அளவுக்கு ரன் கொடுக்கல. 17th ஓவர் கொடுத்த மாதிரி 20th. நம்ம பவுலர்ஸ் வந்து எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்றோமோ அந்த அளவுக்கு டீமும் ஸ்ட்ராங் ஆகும். அதே பிளஸ் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஆர்சிபி கண்டிப்பா வின் பண்ணும். இந்த வாட்டி நல்லா வின் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் ஆர்சிபி. நானும் சப்போர்ட் பண்றேன். கண்டிப்பா இசாலா கப் நம்ம இது. ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. இந்த வாட்டி வந்துட்டு சிங்கத்தை இறங்கி ஆட்டத்துல ஆடலையே அப்படின்ற மாதிரி சிங்கம் கேட்ச் பிடிச்சது ஒரு பால் அது போலங்க. சிங்கம் என்ன பண்ணாலும் சிங்கம் தானே. சிஎஸ்கே யாரோ ஒரு விசில் போட்டுறீங்களா எல்லாரும் சேர்ந்து? சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போட்டு. இன்னைக்கு மேட்ச்ல உங்களுக்கு யார் பெஸ்ட் நினைக்கிறீங்க? கேமரா பார்த்து பேசுங்க. யார் பெஸ்ட்னா முஸ்தபிசூர் ரஹ்மான். அவர் ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு. அதுதான் கொஞ்சம் மேட்சோட டர்னிங் பாயிண்டா இருக்கலாம். பட் ஏர்லி விக்கெட் இருந்தாலும் அவங்களோட லாஸ்ட்ல அந்த பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் பில்ட் ஆனதுனால ஸ்கோர் இன்னும் லீடிங் வந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம டீம் பிளேயர்ஸ் கொஞ்சம் அந்த இவரு இப்ப வந்து ரச்சின் ரவீந்திரா, எல்லாரும் அவங்கலாம் அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதுல ஸ்கோர் நம்ம ஈஸியா சேஸ் பண்ண முடிஞ்சது. சோ மேட்ச் நல்லா சூப்பரா போச்சு. ஒரு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே இருந்து ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ். கோலி விளையாடணும்னு எதிர்பார்த்தோம். கோலி இருந்து அவ்வளவு பெரிய நாக்கு இல்ல, அதான் உங்களுக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கு. கோலி விளையாடுறதா இன்னும் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இன்னைக்கு மேட்ச்க்கு எவ்வளவு ஸ்டார் கொடுப்பீங்க? 10க்கு 10 ஆக்சுவலி. ஆனா வந்து டோனி இறங்கலன்றனால மேபி 9.9 வச்சுக்கலாமா? 1% 9 வச்சுக்கலாம். ஏன்னா because டோனி is a big part of the event. So அதனால we miss டோனி actually. ருத்ராஜோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. பட் ஏன்னா அவர் இறங்கினப்ப இன்னும் ரன்ஸ் எதுவும் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி டிசப்பாயின்மென்ட். பட் ஓகே ஃபைன். ஓவரால் சிஎஸ்கே என்ஜாய் பண்ணீங்களா? வேற லெவல்ல. சூப்பர். थैंक यू பெங்களூருன்னு மாத்திருக்காங்களே அது. ஆமா, வேஸ்ட் எதுக்கு மாத்துனாங்க? அந்த கக்கூஸ் கழுவுற பாத்ரூம் மாத்த தெரியுமா? ப்ளூ அண்ட் கிரீன்
அதான் இருக்குது புடுவாண்டு சர்ஃபெக்சல் அதான் இருக்குது. அதான் இன்னைக்கு மேட்ச்ல யாரு ஹைலைட்டா தெரிஞ்சா உங்களுக்கு? யாரு? எல்லாருமே தான் சென்னைக்காரங்க தான் ஹைலைட்டா தெரிஞ்சாங்க. சென்னைக்காரங்க தான் ஹைலைட்டா தெரிஞ்சாங்க. இன்னொன்னு என்னன்னா தோனி அண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ரெக்வெஸ்ட் பண்றேன். தோனி அண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அந்த பாருங்க ஜெய் சிஎஸ்கேன்ற அவன் சிஎஸ்கே வச்சிருவான், டீமே வச்சிருவான் அவெல்லாம். ஓகேவா? சென்னை அடுத்த வருஷம் தோனி ஆடணும் ப்ரோ. அதுதான் ப்ரோ தோனி அவர்களுக்கு லாஸ்ட் மேட்ச்ங்கறாங்க. இந்த மேட்ச் அடுத்த வருஷம் ஆடினா இன்னும் நல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. அப்ப அந்த ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் வச்சிருக்காருன்னா அது காரணம் தலை எப்பவுமே தலைதான். தலை எப்பவுமே தலைதான். ஓகே அவர் முன்னாடி எல்லாம் கடைசியா சிஎஸ்கே ஒரு விசில போட்டுருவோமா?